எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லோரும் விநாயகர் சதுர்த்தி பூஜையை ரொம்ப நல்லா கொண்டாடிருப்பீங்க, சந்தோஷமாக கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நேற்றுக்கு விநாயகர் சதுர்த்திக்காக நான் என்ன சமையல் பண்ணேன், என்னெல்லாம் பிரசாதம் பண்ணினேன் பிள்ளையாருக்குன்றதை இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதல்ல கடலைப்பருப்பு பயத்தம்பருப்பு போட்டு பாயசம், வெல்லம் போட்ட பாயசம், அப்புறம் தயிர் பச்சடி, வடை போட்ட தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை. வெங்காயம் போட மாட்டோம், இன்றைக்கி சேர்க்க மாட்டோம் பூஜைங்கிறதுனால. அதனால் உருளைக்கிழங்கை அப்படியே காரம் பொடி போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் பூசணிக்காயோட கொண்டக்கடலை கடலைப்பருப்பெல்லாம் போட்டு கல்யாண கூட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கருப்பு கொண்டக்கடலையை தேங்காய் போட்டு சுண்டல் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 விதமான கொழுக்கட்டை பண்ணுறது வழக்கம் எங்களுக்கு. ஒன்று தேங்காய் வெல்லம் சேர்த்து பூர்ணம் பண்ணி அது ஒரு கொழுக்கட்டை. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ஊற வச்சு வடைக்கு ஊற வைக்கிற மாதிரி அதை அரைச்சி அதை ஸ்டீம் பண்ணிவிட்டு அதை உசிலி மாதிரி பண்ணிவிட்டு அதை வச்சு இன்னொரு கொழுக்கட்டை, இது உப்பு கொழுக்கட்டை. அதுக்கப்புறம் எள்ளு அதை நல்லா ஊற வச்சு வறுத்துட்டு வெல்லத்தோடு சேர்த்து பவுட்ரு பண்ணிவிட்டு அதை வச்சு பூர்ணமாக உள்ளே ஸ்டஃப் பண்ணி அது ஒரு ஸ்வீட் கொழுக்கட்டை. இப்போது நான் 3 விதமான கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உளுந்து வடை பண்ணியிருக்கேன். அப்புறம் அரிசி தேங்காய் வெல்லம் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு, அரிசியை ஊற வச்சு பச்சரிசியை தேங்காய் வெல்லம் சேர்த்து அரைச்சிட்டு ஏலப்பொடி போட்டு அப்பம் மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கேரளா ஸ்டைல் அப்பம் அது. அப்புறம் பருப்பு சாதம், நெய், அதுக்கப்புறம் சாம்பார், வெண்டைக்காய் கேப்சிகம்லாம் போட்டு சாம்பார், ரசம், தயிர். அவ்வளோதான் இன்றைக்கி மெனு. இந்த மெனு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்.